புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சே ஆகணும். சரி, அப்போ உன் கை கடக்கமா நட்டம் இல்லாம நடக்கிற மாதிரி ஒரு தொழில யோசி. அதான்டா என்ன தொழில்னு தெரியல. டேய், நீ ஏதாவது ஒன்னு யோசிச்சு சொல்ல. நானா? என்ன தொழில் செய்யறது? என்னை நீ மதிச்சு வேற கேட்ட. சரி, ஒரு நல்ல யோசனையா சொல்றேன். டேய், யோசிக்க சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? யோசிச்சுட்டு தான்டா இருக்கேன். முத்து, பயப்படாத. என்னடா? செம்ம ஐடியாடா. என்ன ஐடியா? இந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப காசு செலவாகாது. கொஞ்சமா காசு இருந்தா போதும். ஆரம்பத்துல கடையெல்லாம் வாடகைக்கு எடுக்கவே வேணாம். ஒரு சைக்கிள் இல்ல ஒரு பைக் இருந்தா போதும். நம்ம வாட்டுக்கு தொழில் ஆரம்பிச்சிடலாம். டேய், என்னடா என்ன தொழில் அது? அதுக்கு வெறும் 10 போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு. டேய், என்ன தொழில் பண்ண சொல்ற? ஏய், இல்லடா, 10 போட்டோனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இது முடி வளர்வதற்கு முன், முடி வளர்ந்ததுக்கு பின் அப்படின்ற மாதிரி போட்டோ வச்சுக்கிட்டு முடி வளர்றதுக்கான பொடியை விற்பனை பண்ணலாம்னு சொல்றேன். கூந்தல் வளர்ச்சிக்கான பவுடர்ரா. கூந்தல் வளர்ச்சிக்கான பவுடரா? டேய், நம்ம ஊர்ல இருக்க பொம்பளைங்களுக்குலாம் இடுப்புக்கு கீழே முடி வளரணும்ன்ற ஆசை மட்டும் தான் இருக்கு. அந்த ஆசை நிறைவேற மாதிரி அதுக்கான மருந்து கிடைச்சா விடுவாங்களா? கண்டிப்பா விடாதுங்க. ஆனா இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இந்த மாதிரி முடி வளர்ற பவுடரை வாங்கி விற்க சொல்றியா? அதெல்லாம் தான் டவுன் கடையில விக்கிறாங்களேடா. அதுல கூட அது ரொம்ப காசுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பொம்பளைங்களா வாங்காதுங்க. டேய், ரொம்ப காசா இருந்தா தானே வாங்க மாட்டாங்க. நம்ம கம்மியான காசுக்கு விப்போம். கம்மியான காசுக்கு எப்படிரா? நாம வாங்குறதே ரொம்ப காசா தானே இருக்கும். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகை வைத்தியர் இருக்காரு. அவர்கிட்ட உடம்ப உள்ளியாக்குறதுக்கு, குண்டாக்குறதுக்கு, ஆளை நீளமாக்குறதுக்கு, குட்டி ஆக்குறதுக்கு, முடிய நீளமாக்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமே மூலிகை போட்டு வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சமா பணத்தை கொடுத்து முதல்ல ஒரு 500 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வித்து பார்ப்போம். நல்லா போச்சுன்னா மறுநாளே நிறைய பாக்கெட் வாங்கிட்டு வந்து விற்போம். முடி கருகருன்னு நல்லா வளர்ற மாதிரி நம்ம தொழிலும் நல்லா வளரும். நீ கோடீஸ்வரனாவே, நான் லட்சாதிபதியாவே. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. ஏன்? ஏண்டா, உனக்காக எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ப மாட்டேன்ற? உனக்கு அவரை தெரியும்ன்ற, அதுவும் குட்டையா இருக்கிறவரை நெட்டையாக்குவாருன்ற. அப்புறம் ஏன் நீ அந்த இடத்துல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், அந்த வைத்தியரை நான் சமீபத்துல தான்டா பார்த்தேன். நான் அவரை சின்ன வயசுலயே பார்த்திருந்தேன்னு வச்சுக்குவேன், உனக்கு மேல வளர்ந்துருந்திருப்பேன். இங்க பாருடா, என்னை நம்பு, சரியா வரும். சரி, ஆனா இது சரியா வருமா? முத்து, உன்கிட்ட இருக்க சொந்த காசுல புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட்டா வேற ஐடியாவே கிடையாது. அப்படியா சொல்ற? சரிடா, இதே ஆரம்பிக்கலாம். வா, இப்பவே போய் அந்த மூலிகை வைத்தியரை வந்து வண்டிடுறா. இதுக்கு அடுத்து கார்ல தான்டா ஏறுவேன்.